Hi all, welcome back to our session. So error spotting questions வந்து சால்வ் பண்ணலாம் ஓகேவா. ஸோ எப்படி நம்ம அப்ரோச் பண்றது, எந்த மாதிரியான டெக்னிக்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Besides central banks, they have been aggressive in buying physical gold to cushion falling currencies. So something ஏதோ பேசியிருக்காங்க. Besides அப்படின்னா in addition to இப்படிதானே. ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க, சென்ட்ரல் பேங்க்ஸ். தேன்ற ப்ரொனவுன் யாரை இண்டிகேட் பண்ணுது, சென்ட்ரல் பேங்க்ஸை இண்டிகேட் பண்ணுது. ஸோ இது வந்து சென்ட்ரல் பேங்க்ஸ் அப்படின்னு ப்ளூரலா இருக்கிறதுனால ஹேவ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே. been aggressive in buying physical gold to cushion falling currencies. ஓகே, சம்திங் ஏதோ பேசியிருக்காங்க. 2+ எனக்கு ஜெரண்ட் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஓகே, எல்லாமே கரெக்டா இருக்கு. பட் இந்த இடத்துல என்னோட சப்ஜெக்ட் என்னது, நார்மலா பார்த்தோம் அப்படின்னா எரரே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா என்னோட சப்ஜெக்ட் என்னது, சென்ட்ரல் பேங்க். அதே மாதிரி என்னோட ஆப்ஜெக்டும் என்னதுதான் இந்த இடத்துல, சென்ட்ரல் பேங்க் தான். சோ எப்போ எனக்கு சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் ஒரே ஒரே விஷயத்த வந்து இண்டிகேட் பண்ணுதோ, மென்ஷன் பண்ணுதோ, அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும், நம்ம ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணணும். ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணணும். அப்ப இந்த இடத்துல தே யூஸ் பண்ண ப்ரொனவுன் தே கரெக்டா கிடையாது. என்ன வந்திருக்கணும், themselves. அடுத்த கொஸ்டின். The fact that the crowds got larger and larger are a reflection of how social media now feeds the echo chambers of all digital fans. ஸோ இந்த இடத்துல எது என்னோட சப்ஜெக்ட், தி ஃபேக்ட் அப்படிங்கிறது என்னோட சப்ஜெக்ட். ஃபேக்ட் என்ன அப்படின்னா, கிரவுட்ஸ் வந்து என்ன ஆகுதான், அதிகமாயிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி, ஓகே. என்னோட சப்ஜெக்ட் என்னது, த ஃபேக்ட். த ஃபேக்ட் அப்படிங்கிறது சிங்குலரா ப்ளூரலா, சிங்குலர். அப்ப எப்படி நான் ஆர் யூஸ் பண்ணுவேன், அப்ப கண்டிப்பா என்னதான் வந்திருக்கணும், இஸ் தான் வந்திருக்கணும். இதான் என்னோட எரர். ஓகேவா. அடுத்து, தி மான்சூன் ஹேஸ் so far delivered 36% less rainfall than normal since the start of this season on June 1 due to the delay in the onset of seasonal rains. So இந்த இடத்துல எங்க எரர் இருக்கா, தி மான்சூன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சிங்குலர் ஹேஸ் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே. so far இது வரைக்கும், டெலிவர்டு இது வரைக்கும் கொடுத்துச்சு அப்படிங்கிறப்ப இட்ஸ் அ பாஸ்ட் ஒன். ஸோ we to யூஸ் பண்ணிருக்கோம். 36% லெஸ் ரெயின்ஃபால் தென் நார்மல். நார்மலை விட அப்படிங்கிறப்போ கம்பேரிட்டிவ்க்கு தேன் யூஸ் பண்ணிருக்காங்க. கரெக்ட். ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்கும், அப்ப அது பாஸ்ட்ல தொடங்கி எனக்கு இப்போ வரைக்கும் அது கண்டினியூ ஆகுது. ஸோ சின்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, அதுவும் கரெக்டா தான் இருக்கு. ஒரு டேட்டுக்கு முன்னாடி மந்த்தும் டேட்டும் சேமா வர்றப்ப நம்ம ஆன்ன்ற ப்ரிபோஷன் யூஸ் பண்ணுவோம், அதுவும் கரெக்டா இருக்கு. டியூ டு எ டிலே 2+ V1 கரெக்டா இருக்கு. இந்த ஆன்செட் எப்போனா, ஆன்செட்ல சீசனல் ரெயின்ஸ்ல அந்த மழையில் அப்படிங்கிறப்ப அந்த இல்லுக்கு இன் யூஸ் பண்ணிருக்காங்க. எல்லாமே கரெக்டா இருக்கு. நோ எரர். No error for this question. ஓகேவா. no error, absolutely correct. அடுத்த question. Authorities banned elder cars with higher emission levels from the roads in an attempt to offset a peak in air pollution. So authorities என்ன பண்ணாங்க அப்படின்னா, elder cars எல்லாத்தையுமே பேன் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்களா. ஸோ எதுல இருந்து அப்படின்னா, ரோடில் இருந்து. அந்த இருந்துங்கிறதுக்கு ஃப்ரம்ன்ற ப்ரிபோஷன் கரெக்டா இருக்கு. அட்டெம்ப்ட்ல முயற்சியில் அந்த இல்லுன்னு சொல்லி வர்றப்போ இன் யூஸ் பண்ணிருக்காங்க, அதுவும் கரெக்டா இருக்கு. ஸோ இந்த இடத்துல எல்லாமே கரெக்டா இருக்கு. நோ எரரா. ஸோ எரரே இல்லையா. நம்ம எல்டர் கார்ஸ்ன்னு சொல்லுவோமா, ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் வர்றப்ப தான் ஷீ இஸ் மை எல்டர் சிஸ்டர், ஷீ இஸ் மை எல்டர் பிரதர், ஹீ இஸ் மை எல்டர் பிரதர் அப்படின்னு சொல்லி ரிலேஷன்ஷிப்பை இண்டிகேட் பண்றதுக்கு தான் எல்டர் சொல்லுவோம். பட் பழைய கார் அப்படிங்கிறப்போ we have to use older. ஓகேவா. ஸோ இந்த இடத்துல இந்த எல்டர்ன்ற வேர்ட் தப்பா இருக்கு. அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின். From companies building palm-sized satellites to those aiming to propel satellites into space using cleaner fuels, a new way of space technology startups are mushrooming into India, catching the attention of investors keen to join the space race. So என்ன சொல்றாங்க அப்படின்னா, கம்பெனிஸ் யாரெல்லாம் இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஏம் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து என்ன இருக்கு, ஸ்பேஸ் டெக்னாலஜி ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ள ஊடுருவிக்கிட்டு இருக்கு. அது வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க, அட்டென்ஷனை வந்து சீக் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல எரர்லாம் எங்க இருக்குன்னு பார்க்கலாமா. ஏம்ன்ற வெர்பை ஃபாலோ பண்ணி கண்டிப்பா ஏமிங் டு கரெக்டா இருக்கு. there is no error here. propel satellites into space. அப்போ அந்த சேட்டலைட்ஸ் வந்து வெளியில இருந்து உள்ள போகுதா, அப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல போகிறப்போ it indicates a movement of something. அப்போ whenever there is a movement of object we should use into. கரெக்டா இருக்கு. அடுத்து பாருங்க, ஸ்டார்ட் அப்ஸ் அப்படிங்கிறப்போ நிறைய கம்பெனிஸ் சேர்த்து சொல்றோம். அப்ப இந்த இடத்துல ஆர்ன்ற வெர்பும் எனக்கு கரெக்டா தான் இருக்கு.
அடுத்து மஷ்ரூமிங் அப்படிங்கிறப்போ அதை ஃபாலோ பண்ணி இன்டூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது கரெக்டா? மஷ்ரூமிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜஸ்ட் வாசிச்சு பாக்குறப்பவே தெரியுது நிறைய ஸ்பேஸ் டெக்னாலஜி ஸ்டார்ட் அப்ஸ் வந்து வளருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்ப மஷ்ரூமிங் அப்படின்னா we can say growing இல்லனா spreading fast. growing இல்லனா spreading fast, ரொம்ப வேகமா வளர்றது ஊடுருவுறத வந்து நம்ம மஷ்ரூமிங் சொல்லலாம். அப்ப வளர்றது அப்படிங்கிறப்போ அது அந்த இடத்துல வந்து எனக்கு மூவ்மெண்ட் இருக்கா? அப்புறம் எப்படி நான் இன்டூ அப்படிங்கறத ப்ரிபோசிஷனை வந்து யூஸ் பண்ணுவேன்? என்னதான் சொல்லியிருந்திருக்கணும்? மஷ்ரூமிங் அப்படிங்கிற ஒரு வெர்பை ஃபாலோ பண்ணி கண்டிப்பா என்னதான் வரணும்னா இன்னு தான் வரணும். ஸோ மஷ்ரூமிங் அப்படிங்கிற வேர்டை ஃபாலோ பண்ணி கண்டிப்பா என்ன ப்ரிபோசிஷன் தான் யூஸ் பண்ணணும்? இன் அப்படிங்கிற ப்ரிபோசிஷன் தான் யூஸ் பண்ணணும். நம்ம நார்மலா கிராமர் படி போனோம் அப்படின்னா மஷ்ரூமிங் அப்படிங்கிறப்போ அதை ஃபாலோ பண்ணி இன் வரணும் அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கணும். இல்ல அப்படின்னா ஜஸ்ட் நமக்கு தெரிஞ்ச லாஜிக்கலா நம்ம யோசிச்சு பார்க்கலாமே, இன்டூங்கிற ப்ரிபோசிஷன் எப்ப யூஸ் பண்ணணும் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மூமெண்ட்டை வந்து இண்டிகேட் பண்றப்போ தான் நம்ம என்ன செய்வோம்? மூமெண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் இண்டிகேட் பண்றப்போ நம்ம இந்த இடத்துல வந்து இன்டூ யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், he fell into the well. he fell into the well. அப்போ கிணத்துக்குள்ள விழுந்துட்டான், வெளியில இருந்து உள்ள போயிட்டான். இட் இண்டிகேட்ஸ் மூவ்மெண்ட் ஆஃப் ஹிம். அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா இன்டூ யூஸ் பண்ணுவோம். ஆனா இந்த இடத்துல பாருங்க மஷ்ரூமிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மஷ்ரூமிங்னா க்ரோயிங் அல்லது ஸ்ப்ரெட்டிங் ஃபாஸ்ட், வேகமா பரவுது. அப்ப அந்த இடத்துல எனக்கு வெளியில இருந்து உள்ள போறதுக்கான அந்த மூவ்மெண்ட் இல்லைல்ல, அப்ப இன்டூ யூஸ் பண்ணக்கூடாது. அந்த இடத்துல தான் எரர்னு தெரிஞ்சுக்கணும். இன்னு தான் வரணும். மஷ்ரூமிங்ன்ற வேர்டை ஃபாலோ பண்ணி இன் தான் வரணும். மஷ்ரூமிங் மீன்ஸ் க்ரோயிங் ஆர் ஸ்ப்ரெட்டிங் ஃபாஸ்ட். கீன் அப்படிங்கிற வேர்டை ஃபாலோ பண்ணி கண்டிப்பா டூன்ற ப்ரிபோசிஷன் தான் வரணும். கீன் டூ. ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. 6th question. It would be futile to think that foreign governments and organizations with their deep pockets and expertise would not have figured out the real state of affairs. So it would be futile. 2 plus v1. Okay. Foreign governments and organizations, it's a plural thing. So their, avargalai அப்படிங்கிறப்போ their என்ற preposition is okay. Pockets and expertise would not have figured out. ஓகே, இது வந்து எனக்கு சப்ஜெக்ட் வந்து எப்படி இருக்குன்னா ப்ளூரலா இருக்கிறதுனால ஹேவ்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அவங்க வந்து அதை இன்னும் கண்டுபிடிக்கல அப்படிங்கிறப்போ ஹேவ் கரெக்டா இருக்கு. ஃபிகர் அப்படிங்கிற வேர்டை ஃபாலோ பண்ணி அவுட்ன்றது கரெக்டா இருக்கு. த ரியல் ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ், ரீல் அப்படின்னு சொல்லுவோமா? ஸோ இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாங்க, என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஃபாரின் கவர்மெண்ட்டும் ஆர்கனைசேஷனும் என்ன பண்றாங்கன்னா, என்ன பண்ணல அப்படின்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா, அவங்க எக்ஸ்பெக்டைஸ் மூலமா இன்னும் என்ன உண்மையான பிரச்சனை அந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய அந்த அஃபேர்ஸ்ல என்ன ரியல் இஷ்யூ அப்படிங்கறத அவங்க கண்டுபிடிக்கல அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்ப ரீல்னு சொல்லுவோமா? கண்டிப்பா எனக்கு ரியல் அப்படிங்கறதா வந்திருக்கணும். இந்த இடத்துல ஸ்பெல்லிங் எரர். ரீலுக்கு பதிலா ரியல் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணி இருந்திருக்கணும். அப்போ ரியல் ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ். ரியல் ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஃப்ரேஸுக்கு என்ன மீனிங்? Real state of affairs means the actual situation. Read பண்ணி பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். The actual situation. ஓகேவா? The actual situation. The actual situation. Handwriting கொஞ்சம் worse-ஆ இருந்தா kindly be bear with me because mouse வச்சு எழுதுறப்போ கொஞ்சம் handwriting நல்லா இருக்க மாட்டேங்குது. So real state of affairs அப்படிங்கிறது என்னன்னா the actual situation. Real state of affairs இந்த phrase-க்கு என்ன மீனிங் அப்படின்னா the actual situation. The actual situation. ஓகேவா? சோ அடுத்து பார்க்கலாமா? The IWC is maintaining its ban on commercial whaling for very good reasons, and world leaders meeting in Japan this week should not turn blind eye to the cruel assault planned on whales of the North Pacific. ஸோ இதை ரீட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எங்க எரர் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுதா? தி ஐடபிள்யூசி ஒரு இன்ஸ்டியூட்டை பத்தி சொல்றாங்க. ஸோ சிங்குலர் ஒன் இஸ். ஓகேவா? மெயின்டைனிங், இன்னும் அவங்க அதை தொடர்ந்துகிட்டு தான் இருக்காங்க. ஸோ கண்டினியூஸ் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க, கரெக்டா இருக்கு. அவர்களுடைய பேன் இட்ஸ் அப்படிங்கிறது இந்த ஐடபிள்யூசி, இதுவுமே கரெக்டா இருக்கு. பேன் எதுல அப்படின்னா இந்த கமர்ஷியல் வேலிங்ல. அப்ப எதுல அப்படிங்கிறப்போ ஆன், அவங்களுக்கு மேல பேன் பண்றாங்க. அப்ப அந்த மேல அப்படிங்கிறப்போ ஆன் கரெக்டா இருக்கு. எதற்காக அந்த காக அப்படின்னு சொல்லி வர்றப்போ அந்த ரீசனுக்கு ஃபார் கொடுத்துருக்காங்க, அதுவும் கரெக்டா இருக்கு.
எங்க ஒரு பிளேஸ் இண்டிகேட் பண்றப்போ இன் கொடுத்துருக்காங்க, கரெக்டா இருக்கு. அப்ப இது வரைக்கும் எனக்கு எரரே இல்ல. should not turn blind eye to the cruel assault planned on whale. ஸோ எங்க பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல பிளான் பண்ணிருக்காங்க. ஆல் எல்லாமே கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கா? அப்போ இந்த இடத்துல இந்த கொஸ்டினுக்கு நோ எரரா அப்படின்னு சொல்லி கேட்டா எனக்கு இடியம் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த இடத்துல எரர் இருக்கிறத கண்டுபிடிச்சிடலாம். டர்ன் எ பிளைண்ட் ஐ, டர்ன் எ பிளைண்ட் ஐ, ஓகேவா? டர்ன் எ பிளைண்ட் ஐ which means to ignore something but you know that that particular thing is wrong. உனக்கு அது தப்புன்னு தெரிஞ்சாலும் நீ அதை என்ன பண்ற அப்படின்னா இக்னோர் பண்ற, even though you know that the thing is wrong, ஓகேவா? ஸோ இவங்களுக்கு இது தெரிஞ்சாலும் கூட இந்த cruel assault இது எல்லாமே தப்புன்னு அவங்களுக்கு தெரிஞ்சாலும் கூட அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அதை இக்னோர் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டர்ன் பிளைண்ட் ஐ கிடையாது, டர்ன் ஏ பிளைண்ட் ஐ, ஓகேவா? இந்த இடத்துல தான் எனக்கு தப்பு இருக்கு. அடுத்து, while the center has devoted greater attention to territory care and reduction of out-of-pocket expenses through financial risk reduction initiatives such as Ayushman Bharat, several states remain laggards when it comes to creating a primary healthcare system with well-equipped PHCs as the unit. So வாஸ்ட் பார்க்கறதுக்கு ஏதோ பெரிய சென்டென்ஸ் மாதிரி இருக்கும், பட் ஸ்டில் நமக்கு இந்த மாதிரி பெருசு பெருசா கொடுத்தாங்கன்னா ரொம்ப ஈஸியான கொஸ்டினா தான் இருக்கும். ஸோ கொஸ்டினோட லென்த்தை பார்த்து நம்ம ஓடிடக்கூடாது. கொஸ்டின் பெருசா இருந்துச்சு அப்படின்னா இங்கிலீஷ்ல அது ஈஸியா தான் இருக்கும், ஓகேவா? ஸோ while the சென்டர் அப்படிங்கிறப்போ இட்ஸ் சிங்குலர் ஒன், ஹேஸ் கொடுத்துருக்காங்க, ஓகே. ஹேஸ் பிளஸ் V3 கொடுத்துருக்காங்க, கரெக்டா இருக்கா? கிரேட்டர் அட்டென்ஷன் எதுக்கு? அந்த இக்குன்னு சொல்லி வர்றப்போ டூ எதுக்கு? டெரிட்டரி கேருக்கும் டெர்ஷரி கேருக்கும் அந்த ரெடக்ஷன் ஆஃப் அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பென்சஸ்க்கும் எது மூலமாக அந்த ஒரு பர்டிகுலர் அட்டென்ஷனை கொடுக்குறாங்க, எது மூலமாகன்றப்போ த்ரூ கொடுத்துருக்காங்க, கரெக்டா இருக்கு. இந்த மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸ் எந்த மாதிரி எல்லாம் அப்படிங்கிறப்ப எக்ஸாம்பிள் அப்படிங்கிறதுக்கு பதிலாக சச்சஸ் கொடுத்துருக்காங்க, கரெக்டா இருக்கு. ஆயுஷ்மான் பாரத் மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸ் கரெக்டா இருக்கா? செவரல் ஸ்டேட்ஸ் ரிமைன், ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ ப்ளூரல் ஒன், அதனால எனக்கு ப்ளூரல் வெர்பு ரிமைன்னு கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் ஸ்டேட்னு மட்டும் இருந்திருந்தது அப்படின்னா இந்த இடத்துல ரிமைன்ஸ் வந்திருக்கணும், ஓகேவா? வென் இட் கம்ஸ், இட்ட ஃபாலோ பண்ணி எனக்கு கம்ஸ் இருக்கு, கரெக்டா இருக்கு. 2 plus gerund form noun இந்த இடத்துல எனக்கு வேணும், அதுவுமே கரெக்டா இருக்கு. ஏ பிரைமரி ஹெல்த் கேர் சிஸ்டம் எது மூலமாக? வித், இதனுடன், இது கூட, அப்ப வித் இருக்கு, கரெக்டா இருக்கு. ஸோ அப்சல்யூட்லி நோ எரர். எனக்கு எரர் இருந்துச்சுன்னா மெயினா எனக்கு இங்கெல்லாம் இருக்கும், சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்ல இருக்கும், அதை தாண்டி எனக்கு ப்ரனவுன்ல இருக்கும், அதையும் தாண்டி எனக்கு எங்க இருக்கும்னா ப்ரிப்போசிஷன்ல மேபி இருந்திருக்கலாம், இல்ல அப்படின்னா எங்க இருக்கும்? டென்ஸ்ல இருக்கும். இதை தாண்டியே நமக்கு எரர் வந்துற போது அட்வெர்பு அட்ஜெக்டிவ், இவ்வளவுதான். ஸோ இதுக்குள்ள பாக்குறப்போ இந்த கொஸ்டின்ல எனக்கு அட்வெர்ப் அட்ஜெக்டிவ் எல்லாம் அந்த அளவுக்கு பெருசா தெரியல. சப்ஜெக்ட் வெர்பு கரெக்டா இருக்கு, ப்ரனவுன் கரெக்டா இருக்கு, ப்ரிப்போசிஷன் கரெக்டா இருக்கு. ஸோ நோ எரர், ஓகேவா? தமிழ்ல வாசிச்சு பார்த்து டீகோட் பண்ணாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். The vessel's imminent departure from Kushiro on the northern island of Hokkaido to kill whales drew condemnation as Japan and its pro-whaling Prime Minister Shinzo Abe prepared to host G20 leaders in Osaka. So the vessel's imminent departure வாசிச்சு பார்த்தாலே தெரியும், நிறைய கிளாஸ்ல நான் சொல்லியிருப்பேன் இமினன்ட்டுக்கும் எமினன்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு. எமினன்ட் அப்படின்னா என்ன பார்த்தோம்? இந்த இடத்துல கொடுத்துருக்குற எமினன்ட்டுக்கு என்ன மீனிங்? ஸோ எமினன்ட் அப்படின்னா ரொம்ப ஃபேமஸ் ஆன, ரெஸ்பெக்ட்ஃபுல்லான, ஓகேவா? இதே இது இமினன்ட் அப்படின்னா about to happen, நடக்கக்கூடிய, about to happen, ஓகேவா? அப்ப இந்த இடத்துல என்ன வந்திருக்கணும்? தி வெசல்ஸ் எமினன்ட் டிபார்ச்சர் அப்படின்னா வெசலுக்கும் ஃபேமஸான ரெஸ்பெக்ட்ஃபுல்லுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? கிடையாது. வெசல்ஸ் என்ன ஆக போகுது அப்படின்னா இப்பதான் குஷிரோல இருந்து டிபார்ட் ஆக போகுது, which is about to happen. அப்ப இந்த இடத்துல எமினன்ட் வந்திருக்க கூடாது, என்னதான் வந்திருக்கணும்? இமினன்ட் தான் வந்திருக்கணும், ஓகேவா? ஹோமோஃபோன் எரர் மாதிரி, ஹோமோஃபோன் சொல்லிட முடியாது, சம்திங் ரிலேட்டட் டு தட். ஸோ ஏதோ ஒரு எரர், பட் எமினன்ட் கிடையாது, என்ன வந்திருக்கணும்? இமினன்ட் தான் வந்திருக்கணும். ஸோ இந்த 10th கொஸ்டின் ஹோம்ஒர்க்கா வச்சுக்கலாமா? ட்ரை பண்றீங்களா? ரீட் பண்ணி பார்த்து ஒரு 4-5 எரர் இருக்கா இல்லையா, ஸோ அந்த டாபிக் கீழே எரர் இருக்கா இல்லையான்றதை பார்த்துட்டு இன்கேஸ் இஃப் தேர் இஸ் நோ எரர் சூஸ் யுவர் ஆன்சர் இஸ் நோ எரர். இல்ல எரர் இருக்கு அப்படின்னா எந்த பார்ட்ல எரர் இருக்கு, அதுக்கு பதிலாக என்ன ரிப்ளேஸ் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படிங்கிறத வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த செஷன் we have learned 10
பேசிக் எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின்ஸ். ஹோப் தி செஷன் இஸ் யூஸ்ஃபுல். அதே மாதிரி ஏதாவது ரூல் வந்து புதுசா பாக்குறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் மஷ்ரூமிங் அப்படிங்கிற ஒரு வேர்டுக்கான மீனிங் என்னன்னு பார்த்தோம். அதை ஃபாலோ பண்ணி இன்னுன்ற ப்ரிப்போசிஷன் தான் வரணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அது மாதிரி டேர்ன் ஏ பிளைண்ட் ஐ அப்படின்னா இந்த இடியமோட மீனிங் என்ன, ஒரு விஷயம் தப்புன்னு தெரிஞ்சா கூட என்ன பண்றது, அதை கண்டுக்காம விட்டுறது. அது மாதிரி ரியல் ஸ்டேட் அஃபேர்ஸ் சம்திங், ரியல் சிச்சுவேஷன், ஆக்சுவல் சிச்சுவேஷன், இந்த ஃப்ரேஸுக்கான மீனிங்கை பார்த்தோம். அப்போ ஏதாவது ஒரு விஷயம் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா கைண்ட்லி நோட் இட் டவுன் அண்ட் ட்ரை டு ரிவைஸ் இட் அகேன். ஓகேவா? Hope this session is useful and thank you for watching.